உங்க கிச்சன்ல ரொம்ப காஸ்ட்லியான ஃபில்டர் இருக்கு, அதனால நீங்க குடிக்கிற தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த ஃபில்டருக்கு வரதுக்கு முன்னாடி உங்க தண்ணி பல நாட்களா எங்க தங்கி இருக்குன்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வீட்டு பராமரிப்புல நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு இதுதாங்க. சரி, அப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். உங்க வீட்டு தண்ணீர் தொட்டிக்குள்ள உண்மையில என்னதான் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை பதில் தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஷாக் ஆயிடுவீங்க. Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. பாருங்க, இதா வீட்டு பராமரிப்புல சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பொய். அதாவது ஆபத்து எங்கேயோ வெளியே இருந்து வரல, அது உங்க வீட்டுக்கு அடியிலேயே உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அந்த நிலத்தடி கான்கிரீட் தொட்டிக்குள்ளதாங்க உருவாயிட்டு இருக்கு. ஆனா நம்மள பலரும் இத கண்டுக்கிறதே இல்ல. சரி வாங்க, இப்போ பிரச்சனையோட ஆணி வேருக்கே போவோம். இங்கே நமக்கு ரெண்டு முக்கிய எதிரிகள் இருக்காங்க. ஒன்னு உங்க டேங்க கட்ட பயன்படுத்தின அந்த சாதாரண கான்கிரீட், இன்னொன்னு அதை சரி பண்றேன்னு சொல்லி நாம பயன்படுத்துற தப்பான ரொம்பவே ஆபத்தான பெயிண்டிங் பூச்சுகள். எப்பவாச்சும் உங்க தண்ணீர் தொட்டியை சுத்தம் செய்யும்போது அதோட சுவத்துல ஒரு மாதிரி வழுவழுன்னு ஒரு சளி மாதிரி ஒரு படலம் இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? அது வெறும் அழுக்குன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு பேரு பயோஃபில்ம். அதாவது அது ஒரு உயிரோட்டம் உள்ள பாக்டீரியா காலனி. இது உங்க குடிதண்ணீரை நேரடியா விஷமா மாத்தக்கூடியது. சாதாரண காங்கிரீட்டுங்கிறது ஒரு கெட்டியான ஸ்பாஞ்ச் மாதிரி தாங்க செயல்படும். கேட்டா ஆச்சரியமா இருக்கா? ஆமா, அது தண்ணில இருக்கிற சுண்ணாம்ப கசிய விட்டு தண்ணியோட pH அளவையும் மாத்திடும். அதுல இருக்கிற சின்ன சின்ன துளைகள் பாக்டீரியா வளர்றதுக்கு ஒரு சூப்பரான இடமா மாறிடும். இதை விட மோசம் என்னன்னா, நிலத்தடி நீர் கசிஞ்சா அதுல இருக்கிற நச்சுக்களை எல்லாம் உறிஞ்சி உங்க குடித நீர்ல கலந்துடும். ஆனா ஒரு சரியான பூச்சி என்ன பண்ணும் தெரியுமா? எந்த கெமிக்கலையும் வெளியிடாம பாக்டீரியா ஒட்டவே முடியாத ஒரு கண்ணாடி மாதிரி பாதுகாப்பான ஒரு லேயரை உருவாக்கும். நம்ம ஊரு பெயிண்டருங்க கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஒரு தார் பெயிண்ட் அடிச்சு விட்டுருங்க சார், இல்ல வேற ஏதாவது இண்டஸ்ட்ரியல் கோட்டிங் போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இந்த தப்பை மட்டும் நீங்க எப்பவுமே செஞ்சிடாதீங்க. ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இந்த சாதாரண பெயிண்ட்டுகள்ல VOCன்னு சொல்லப்படுற ஆவியாகக்கூடிய நச்சு பொருட்களும் உடம்புக்கு கேடு விளைவிக்கிற கெமிக்கல்ஸும் நிறைய இருக்கு. போக போக இந்த மட்டமான பெயிண்ட் தண்ணிக்குள்ளேயே கரைஞ்சு மைக்ரோ பிளாஸ்டிக், BPA மாதிரியான விஷத்தையெல்லாம் உங்க தண்ணியில கலக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு ரூமுக்கு புதுசா பெயிண்ட் அடிச்சா ஒரு கெமிக்கல் வாட பல வாரத்துக்கு இருக்கும் இல்லையா? அதே வினை தண்ணிக்கடியில நடந்து நீங்க காலையில காஃபி போட பயன்படுத்துற தண்ணியில அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கரையுதுன்னா எவ்வளோ பயங்கரம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இங்கதாங்க நவீன அறிவியல் நமக்கு ஒரு சூப்பரான தீர்வை கொடுக்குது. இது ஒரு நிரந்தரமான, அதே சமயம் ரொம்ப பாதுகாப்பான ஒரு தடையை உருவாக்குது. ஃபுட் கிரேட் எபாக்சினா அப்படி என்ன ஸ்பெஷல்? அது 100% திடப்பொருட்கள் கொண்ட ஒரு ஃபார்முலா. அப்படின்னு என்னன்னா, அதுல தண்ணி மாதிரி கலக்கிற எந்த கெமிக்கல்ஸோ இல்ல காத்துல கரையிற VOCயோ துளி கூட கிடையாது. ஒரு தடவை அது காஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து எந்த ஒரு நச்சு பொருளும் வெளியே கசியவே கசியாது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளா பாப்போமா? முதல்ல ரெசின், ஹார்ட்னர்னு 2 விதமான கெமிக்கல்ஸ் இருக்கும். இத ரெண்டையும் ஒன்னா கலக்கணும். ஆனா சும்மா கலக்கக்கூடாது, 1 கிராம் கூட மிஸ் ஆகாம அவ்வளோ துல்லியமா அளந்து கலக்கணும். அப்படி கலக்கும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து இந்த 2 பொருளோட மூலக்கூறுகளும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சி ஒரு திடமான, தண்ணி கொஞ்சம் கூட உள்ள போக முடியாத கண்ணாடி மாதிரி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கிடும். சரி, ஒரு பொருள் குடி தண்ணீருக்கு உண்மையிலேயே பாதுகாப்பானது தான் நீங்க எப்படி உறுதிப்படுத்துறது? இதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. நீங்க வாங்குற பொருள் மேல NSF/ANSI 61 அப்படிங்கிற சான்றிதழ் லேபிள் இருக்கான்னு பாருங்க. இதுதான் இந்த விஷயத்துல உலகத்தரமான கோல்டு ஸ்டாண்டர்ட். நல்லது. இப்போ வாங்க, உங்க வீட்டு தண்ணீர் தொட்டியை நீங்களே எப்படி பரிசோதிக்கலாம்னு ஒரு சின்ன செக்லிஸ்ட் பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த 5 எச்சரிக்கை அறிகுறிகள்ல ஏதாவது ஒண்ணு உங்க தொட்டியில இருக்கான்னு கொஞ்சம் கவனமா பாருங்க. 1, தொட்டி சுவத்துல வழுவழுப்பான படலம், அதாவது பயோஃபில்ம். 2, பூசின பெயிண்ட் உறிஞ்சு வருது இல்ல கொப்பளம் கொப்பளமா இருக்கு. 3, தண்ணியில ஒரு மாதிரி கெட்ட வாடை, கெமிக்கல் வாடை இல்ல சிமெண்ட் சுவை வருது. 4, கான்கிரீட் சுவத்துல வெடிப்புகள் நல்லா தெரியுது. கடைசியா 5வது, உங்க குழாய் தண்ணியில TDS அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. TDSனா தண்ணியில கரைஞ்சிருக்கிற தேவையில்லாத தாது பொருட்கள். இந்த அறிகுறிகள்ல எது இருந்தாலும் உங்க தொட்டிக்கு உடனடியா ஒரு ப்ரொஃபஷனல் கவனிப்பு தேவைன்னு அர்த்தம். சரியான பொருளை வாங்குறதோட நம்ம வேலை முடிஞ்சிடாது. சொல்லப்போனா அங்கதான் வேலையே ஆரம்பிக்குது. அதை எப்படி சரியா பயன்படுத்தணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகத்திலே சிறந்த பொருளை கூட முறையா பயன்படுத்த தெரியலனா அது வீண் தான்.
ஒரு ப்ரொஃபஷனல் வேலைக்கும் சாதாரண வேலைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அது இந்த மூணு விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. முதல்ல மிஷின் வச்சு சுவரை நல்லா தேய்க்கணும். அப்போதான் அந்த பலவீனமான சிமெண்ட் லேயரும் பழைய விஷப்பூச்சு முழுசா போகும். ரெண்டாவது, சுவத்துல ஈரப்பதம் இருக்கான்னு செக் பண்ணணும். சுவர் நல்லா காஞ்சிருந்தாதான் எபாக்சி சரியா ஒட்டும், இல்லனா கொஞ்ச நாள்ல உறிஞ்சு வந்துரும். கடைசியா அந்த கெமிக்கலை சரியான விகிதத்துல கலக்கிறது. இதுதான் அது முழுசா காஞ்சி நச்சுத்தன்மை இல்லாத ஒரு மேற்பரப்பை உருவாக்கும்னு உறுதி செய்யும். தயவு செஞ்சு இத ஒரு செலவா மட்டும் பார்க்காதீங்க. இது உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்துக்காகவும் உங்க வீட்டோட மதிப்புக்காகவும் நீங்க செய்யற ஒரு நீண்ட கால முதலீடு. நீண்ட காலத்துல எது லாபம்னு கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே உண்மை புரியும். மலிவான பெயிண்ட்டுகளை 2 வருஷத்துக்கு ஒருக்கா திரும்ப அடிக்கணும், சுத்தம் செய்யணும், தண்ணியை வீணாக்கணும், இப்படி செலவு இழுத்துக்கிட்டே போகும். ஆனா ஒரே ஒரு தடவை ப்ரொஃபஷனலா எபாக்சி கோட்டிங் போட்டிங்கன்னா அது பல 10 வருஷங்களுக்கு நிற்கும். ஆரம்பத்துல செலவு கொஞ்சம் அதிகமா தெரியலாம், ஆனா வருஷக்கணக்கில் பார்த்தா இதுதான் புத்திசாலித்தனமான சிக்கனமான முடிவு. அப்போ இந்த முதலீட்டோட உண்மையான பலன் என்னன்னு கேக்குறீங்களா? உங்க குடும்பத்தோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. தண்ணியில வர்ற அந்த ஒரு மாதிரி சிமெண்ட் டேஸ்ட் அடியோட போயிடுது. உங்க தொட்டில விரிசல் வந்து பில்டிங்குக்கே பாதிப்பு வர்றது தடுக்கப்படுது. எல்லாத்துக்கும் மேல பராமரிப்பு செலவுங்கிறதே இனிமேல் கிடையாது. 0. நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஆதாரமான தண்ணிய விஷம் கக்கிற பெட்டிகள்ல சேமிச்சு வைக்கிறத நாம உடனடியா நிறுத்தணும். இதுதான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம். இப்போ நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த எல்லா அறிவியல் பூர்வமான உண்மைகளையும் கேட்டதுக்கப்புறம் உங்க வீட்ல இருக்கிற தண்ணி ஒரு பாதுகாப்பான தொட்டியில சேமிக்கப்படுதா, இல்ல மெல்ல மெல்ல விஷத்தை கக்குற ஒரு நச்சு பெட்டிலையா? யோசிங்க, உடனே செயல்படுங்க. Like, share, and subscribe to Connect and Build.